வணக்கம். பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பணத்தை வாங்கி கொண்டு எந்த ஒரு சேவையும் வழங்குவதில்லை. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க்கை தவிர்த்துருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு டவுன்ஃபாலில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ரீசன் பார்த்திங்கன்னா, ரிலையன்ஸு, பஜாஜ், ட்வின்ஸ் அண்ட் ஏர்டெல் பார்த்திங்கன்னா நல்லா ஃபால் ஆச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் நல்லா க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. பந்தன் ஏஎம்சியோட மனிஷ் குன்வானி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்னும் சம் வேல்யூஸ் இருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தகவல் வந்தது பார்த்திங்கன்னா என்டிடிவி நியூஸ்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா எஃபிஐ அவுட்ஃப்ளோ இன்னும் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஹெலியாஸ் கேபிட்டல் சமீர் அரோரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டூ 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் 66 ஐபிஓ டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வால்யூம் பார்த்திங்கன்னா 72,000 crores. ஸோ இதில் பிக்கெஸ்ட்டு ஐபிஓ எது பார்க்குறாங்கன்னா ஓயோவோட ஐபிஓ பார்க்குறாங்க. 8,430 crores பார்த்திங்கன்னா இஷ்யூ சைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எபிக்ஸ் கேஷு, அடுத்து என்எஸ்டிஎல். ஸோ இவங்கள தான் நெக்ஸ்ட் இயரில் பெரிய ஐபிஓ வரப்போகுது. அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 6% ஃபால் ஆகிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் புக் ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ லாஸ்ட் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ புக் ப்ராஃபிட் நடந்திருக்கு 6% கிட்ட. அந்த எல்ஐசி போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டரியம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. February 8 அன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ பார்த்திங்கன்னா அப்பிஜய் சுரேந்திர பார்க் ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பேன் பார்த்திங்கன்னா 147 to 145. இஷ்யூ பீரியட் 5th February to 7th February. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்எஃப்ஓ யார் ஓப்பன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, ஃபுல்லாக ஈக்விட்டி ஃபண்டு இது. ஸோ 6th February to 20th February ஒரு என்எஃப்ஓ பீரியடில் இருக்குது. அண்ட் எஸ்பிஐ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு 6th February to 20th February வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் என்எஃப்ஓவில். ஸோ இது ரெண்டுமே ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் 1100 அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபெட் பவல்ஸ் கமெண்ட்டை பேஸ் பண்ணி இது நெகட்டிவாக வந்திருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. துருக்கி நியூ சென்ட்ரல் பேங்க் கவர்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபத்தீஹ் கரான் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. 4th February இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு சிஇஓ ஆஃப் ஸ்மெட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட சிஇஓ தகவல் தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கான ரிசல்ட்ஸ் பார்ப்போம். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது. பர்ஜர் பெயிண்ட்டு அதுவும் ரிசல்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோத்ரெஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் நைக்காவோட ரிசல்ட்ஸும் இன்றைக்கி இருக்குது. அண்ட் அலாம்பிக் ஃபார்மாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 48% ஜம்ப் ஆகிருக்கு. 180 crore ப்ராஃபிட், ஸ்ட்ராங் டொமஸ்டிக் யூஎஸ் சேல்ஸ்னால இது நடந்திருக்கு. அண்ட் வருண் பிவரேஜோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 132 crore ப்ராஃபிட்டில் இருக்குது. ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யூபிஎல் ஷேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயரோட லோ கட் ஆகிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் நெகட்டிவாக இருந்ததுனால இந்த ஃபால் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன், இன்றைக்கான கார்ப்பரேட் ஆக்ஷன். ஸோ என்டிபிசி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கெயில், ஆர்த்தி ட்ரக்ஸ், மோத்திலால் ஆஸ்வால் அண்ட் விஐபி இண்டஸ்ட்ரீஸ், கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சிம்ஃபனி, இவங்க எல்லாமே இன்டரியம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போகிற போஸ்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.